Hi students, Object Oriented Analysis and Design Lab code is 8582. So our sixth exercise is e-ticketing. So electronic ticketing. எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட்லாம் புக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெயின் நம்ம இது யூஸ் கேஸ் டயக்ராம், இது கிளாஸ் டயக்ராமில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கிளாஸ் டயக்ராம் வச்சு தான் கோட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ சீக்வென்ஸ் டயக்ராம் நான் இந்த எக்ஸசைஸ்க்கு கொலாபரேஷன் டயக்ராம்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு டீச் பண்ண போகிறேன். ஸோ ஆர்கோஎம்எல் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நியூ டயக்ராம் எடுத்து வச்சுருக்கேன். கொலாபரேஷன் டயக்ராம், நியூ கொலாபரேஷன் டயக்ராம்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொலாபரேஷன் டயக்ராம்ல டூல்ஸ் எல்லாமே வந்துடும். இது ஒரு நியூ கிளாசிஃபையர் ரூல்ஸ், அகெயின் இன்னொரு கிளாசிஃபையர் ரூல், இன்னொரு கிளாசிஃபையர் ரூல். ஸோ 3 கிளாசிஃபையர்ஸ் அந்த இ-டிக்கெட்டிங் ப்ராஜெக்டில் நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்குரிய கிளாசிஃபையர் நேம் வந்து பேசஞ்சர். செலக்ட் பண்ணிவிட்டு பேசஞ்சர் டைப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இந்த நேம் டெக்ஸ்ட் ஃபீல்டில் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நேம் டெக்ஸ்ட் ஃபீல்டில் கொடுத்துடலாம். சிஸ்டம்ஸ். நம்முடைய தேர்ட் கிளாசிஃபையர் வந்து சென்ட்ரல் கம்ப்யூட்டர். ஸோ சீக்வென்ஸ் டயக்ராம், கொலாபரேஷன் டயக்ராம் ரெண்டுமே வந்து அதனுடைய எப்படி இன்ட்ராக்ஷன் ஆகுது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட, என்ன ஃபார்மேட்டில் அடுத்தடுத்து எப்படி நமக்கு வந்து அது ரிலேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதான் டிஸ்கிரைப் பண்ண போகுது. ஆனால் சீக்வென்ஸ் டயக்ராமில் டைம் பேஸ் பண்ணியிருக்கோம், கொலாபரேஷன் டயக்ராமில் டைம் பேஸ் பண்ணி இருக்காது. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஸோ சீக்வென்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம், டைம் லைன் ஒன்று கொடுத்துருப்போம். இந்த டைம் லைன் இதில் கிடையாது. பட்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, அது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸ் இதில் வந்து இருக்கும். நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்குரிய ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த கிளாசிஃபையர் கூட அசோசியேட் ஆகிருக்காங்க. இந்த ஆரோ வச்சு நம்ம அசோசியேஷன் லிங்க் போட்டுடலாம். அதே போல் இந்த கிளாஸ் கூட லிங்க் ஆகியிருக்கு. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராசஸுமே வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்டர் த ட்ரெயின் நம்பர், செகண்ட் ஸ்டெப் என்டர் த நம்பர் ஆஃப் சீட், தேர்ட் ஸ்டெப் அக்செப்ட் வெயிட்டிங் லிஸ்ட், ஃபோர்த் ஸ்டெப் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் என்டர். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இந்த கிளாசிஃபையருக்கும் இந்த கிளாசிஃபையருக்கும் நடுவில் நடக்குது. பேசஞ்சருக்கும் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கும் நடுவில் நடக்குது. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இந்த ஃபோர்த் ப்ராசஸ் ஃபுல்லாத்தையுமே பண்ணுது. 4.1, 4.2, 4.3 இது எல்லாமே ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெஸ்பாண்ட் பண்ணுது அல்லது ரிப்ளை பண்ணுது பேசஞ்சருக்கு. ஸோ ஒரு ரெக்வெஸ்ட் லைன், ஒரு ரெஸ்பான்ஸ் லைன். ஸோ இங்கேருந்தும் ரெஸ்பான்ஸ் போகுது, நம்ம அதையும் மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த லிங்கில் பேசஞ்சர் டு ரயில்வே மேனேஜ்மெண்ட் கிளாசிஃபையரில் அந்த லிங்கில் அவங்க என்னெல்லாம் மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் ஒரு டெக்ஸ்ட்டு இதை எடுத்து நம்ம எழுதிடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்டர் த ட்ரெயின் நம்பர். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த மவுஸை வச்சு இந்த இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா நமக்கு பெருசாகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்டர் த ட்ரெயின் நம்பர் 1, ட்ரெயின் நம்பர். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப் நம்ம வெறும் டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் எடுத்தும் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த பாக்ஸ் எடுத்து, ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே டெக்ஸ்ட் வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்லாம் ஏதாவது இண்டிகேட் பண்ணணும்னா எடுத்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே பெயிண்ட் மாதிரி தான் எடுத்து நம்ம ட்ரா பண்ணலாம்.
அகெயின் நான் டெக்ஸ்ட்டு டூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நமக்கு இதில் 4 ப்ராசஸ் இருக்குது இல்லையா. செகண்ட் ப்ராசஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, enter the number of seats. செகண்ட் மெசேஜ் வந்து enter the number of seatsங்கிற மெசேஜ் பாஸ் ஆகுது. கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கலாம், ஏன்னா அதில் 4 ப்ராசஸ் இருக்குது. அகெயின் டெக்ஸ்ட் ஃபீல்டு எடுக்கிறேன். தேர்ட் வந்து என்ன மெசேஜ், அக்செப்ட் வெயிட்டிங் லிஸ்ட். மெசேஜ் பாஸ் ஆகுது பேசஞ்சர்லேருந்து ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு. ஸோ ஃபோர்த் டெக்ஸ்ட் ஃபீல்டு எடுத்துக்கிறேன். ஃபோர்த் மெசேஜ் என்ன பாஸ் ஆகுதுன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் என்டர். ஸோ பேசஞ்சர் அவருடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுறாங்க. பேசஞ்சர்ஸ் ட்ரெயினில் பேசஞ்சர்ஸ் போகிறாங்க, அவங்க ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸில் டிக்கெட்டு புக் பண்ணுறாங்க. எப்படி டிக்கெட் புக் பண்ணுறாங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம எப்படியும் என்ட்ரு பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.1 வந்து ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லேருந்து பேசஞ்சருக்கு மெசேஜ் ரிப்ளை போகுது. ஃபர்ஸ்ட் மெசேஜ், do you want to accept waiting list. ஸோ நம்ம இதை வந்து four point one you want to accept waiting list. Request passenger details. 4.2 request passenger details. 4.3 acceptance of tickets. ஓகே, நெக்ஸ்ட்டு ரயில்வே மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிளாஸ்லேருந்து சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு வந்து மெசேஜ் பாஸ் ஆகுது. ஸோ 4.4 செக் அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ். ஸோ இந்த ஆரோ செலக்ட் பண்ணணும். check availability of seats. Four point five saving details. 4.5
நெக்ஸ்ட்டு ரிப்ளை மெசேஜ் சென்ட்ரல் கம்ப்யூட்டர்லேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம்க்கு. ஸோ இதெல்லாம் 4.6ன்னு வச்சுருக்காங்க. சீட்ஸ் ஆர் அவைலபிள், சீட்ஸ் நவ் அவைலபிள், டிக்கெட் கன்ஃபார்ம்டு. ஸோ இங்கேருந்து அங்கே மெசேஜ் பாஸ் ஆகணும். எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இது கரெக்டாக இல்லை, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ ப்ளேஸ் பண்ணலாம் நம்மளுடைய அரவை. ஓகே, இதுலேருந்து வேறால 6.4.5 வச்சுக்கலாம். 4 ப்ராசஸ் தானே நடந்திருக்கு. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து சீட்ஸ் அவைலபிள் நவ். சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து கன்ஃபார்ம், சீட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, சீக்வன்ஸ் நேரம் டாப் பண்ணியாச்சு. நம்மளுடைய 6th எக்ஸசைஸ்க்கு ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ப்ராஜெக்டஸ், நியூ ஃபோல்டர் கம்பல்சரியாக க்ரியேட் பண்ணணும். நியூ ஃபோல்டர் நேம் கொடுக்கணும். நேம் வந்து டிக்கெட்டிங்னு கொடுத்துக்கிறேன். நியூ ஃபோல்டர், டிக்கெட்டிங். ஸோ இந்த டிக்கெட்டிங்கில் நம்ம வந்து இதுக்குள்ள தான் நம்மளுடைய டயக்ராம் சேவ் பண்ணணும். ஸோ டயக்ராம் வந்து சீக்வென்ஸ் கொலாபரேஷன் டயக்ராம் .uml கம்பல்சரியாக எக்ஸ்டென்ஷன் .umlனு கொடுக்கணும். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜ் மட்டும் நமக்கு வந்து வேணும். எப்படியும் அவுட்புட்டில் நம்ம ஸ்க்ரீன் வைக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த இமேஜ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட் கிராஃபிக்ஸ்னு கொடுத்தோம்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு சேவ் ஆயிடும். கொலாபரேஷன் டயக்ராம் .png. ஸோ எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம அங்கே சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணியிருக்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் கொலாபரேஷன் டயக்ராம் .bing. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இது என்னுடைய டயக்ராம் அப்படியே சேவ் ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி வேர்டில் பேஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்னா அவுட்புட் காமிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கூட நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது பிக்சர்ஸில் நமக்கு சேவ் ஆகிருக்குது. இந்த பிக்சர் நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேர்டுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஸ்க்ரீனில் அவுட்புட் காட்டிக்கலாம். இதை காப்பி பண்ணி வேர்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் இதில் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.